நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சி வெயிட் பண்ணி கடைசி இப்போ தான் அந்த வீடியோ போட முடிஞ்சிச்சு. அதாவது நம்ம வயலில் நெல் போட்டு விதைப்பு முதல் அறுவடை வரை கடைசி வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக என்றைக்கு நம்ம நடவு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் 16ஆம் தேதி. சரிங்களா? நவம்பர் 14-15 தேதிங்கெல்லாம் நல்ல மழை இருந்துச்சு ஊரில். அதனால் நவம்பர் 16ஆம் தேதி காலையிலே வண்டியை விட்டு நம்ம தொழில் கலைக்காச்சுங்க. தொழில் கலைக்காச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வயலில் நல்லா டிராக்டர் விட்டு நல்லா சகதியாச்சு. அதான் தொழில் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தொழில் அடித்து நல்லபடியாக இது பண்ணியாச்சு. நாற்று வந்து ஆச்சி வயலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஆச்சிட்டு யார்ட்டையும் இருந்ததுனால ஆச்சிக்கு நாற்று பத்தாது, வயல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஆச்சி நமக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம தான் அப்படிங்க நட்டுக்கிட்டு இருக்கிறோம். நடவு நட்டு முடிச்சாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நட்டுக்கிட்டு இருக்கும்போதே மழைக்கு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணுறது, மழை திரும்ப வந்துருச்சுன்னா நாற்றெல்லாம் மிதந்துடும். பழையபடிக்கு கீழே தண்ணிக்குள்ளே முக்கி வச்சது எல்லாமே திரும்ப மேலே வந்து மிதந்துடும். அதுதான் ஒரு பெரிய பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாளில் உழவடிச்சு தொழி அடிச்சுட்டு மறுநாள் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நாங்கள் தொழி அடிக்கிறோம் அப்படின்னா 11 மணிக்கு நடவ ஆரம்பிச்சிச்சிங்க. அப்படி தாங்க. சரிங்களா? வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னரில் ஒரு சிவப்பு கலர் மஹேந்திரா டிராக்டர்னு இருக்கும். மாப்பிள்ளை வண்டி அப்படிங்கிறதுனால, ஏன்னா நமக்கிட்ட இப்போ தான் வண்டி இருக்குது, இதுக்கு முன்னே வண்டி இல்லை. அதனால் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி காலையிலேயே போய் கூப்பிட்டு வந்து நான் தான் தொழி அடித்து முடித்தேன் வண்டியில் ஏறி. அந்தளவுக்கு அறக்க பறக்க பார்த்த வேலைங்க. 11 மணிக்கு ஆரம்பித்தது 12-1 மணிக்கெலாம் நடவு முடிஞ்சிருச்சுங்க. பெரிய பிரச்சனை என்னென்னா, நடவு நட்டு ஒரு 10 நாளைக்கு நாற்று வேர் பிடிக்கிற வரைக்கும் அந்த கொக்கு பத்துறது தாங்க பெரிய மத்தாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக ஒரு போல நாற்று இருக்குது. இதுவே இதுக்கப்புறம் பின்னாடி வர ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொக்கு எந்த அளவுக்கு வேலையை பார்த்து விட்ருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரிங்களா? சாயந்தரம் 5-6 மணி ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகலை. என்னென்னா, நேற்று நடவு பண்ணியிருந்தேன்ல, நடவு பண்ணியிருந்ததில் அங்கனே பொட்டலாக தெரியுதா? இந்த இடத்துல இதில் அடுத்து அந்த ஏரியாஸில், அடுத்து அந்த இடத்துல கொஞ்சம், அடுத்து இந்த ஓரங்களில் கொஞ்சம், இது எல்லாமே கொக்கு நாற்றை மிதித்து சமட்டிருச்சு. என்ன பண்ணுறது, அதுக்கு மறுநாற்று போட்டு திரும்பவும் நட்டுக்கிட்டு இருந்தது பாதியிலே டைம் ஆயிடுச்சுன்னு அம்மா அப்பா போட்டு போயிட்டாங்க. அதனால் கொக்கு காவலுக்கு நின்றுட்டு இருக்கேன். இன்னும் டெய்லி காலையில் ஒரு வாரத்துக்கு காலைல வந்தோம்னா நைட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். ஃபுல்லாக வயலையே டேரா போட்டுற வேண்டியதான். பேர் என்ன பண்ணுறது, நெல் வயலை காப்பாற்றி ஆகணுமே. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. என்னதான் இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 30 நாளைக்கு இன்னும் வயலில் தான் நமக்கு கூடாரம். ஏன்னா அந்த இது இருக்குல்ல, மாமரத்துக்கு அடியில் தான் ஒரு சின்ன சேர் போட்டு உட்காந்துட வேண்டியதான். இல்லைன்னா இந்த ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு குச்சியில் போட்டு உட்காந்துக்கிற வேண்டியதான். பிற என்ன பண்ணுறது. நெல் போட்டு நல்லாவே வந்திருக்கு. நேற்று கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால நெல்லுக்கு தண்ணி இருக்குது. பெரும்பாலும் நெல்லுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மழை நீரை தேக்கி வச்சு தான் நெல் விவசாயம் பார்ப்போம். ஏன்னா மழை நீரில் அந்தளவுக்கு நுண்ணுயிர்கள் அதிகம், நெல்லோட வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். நம்ம கூட தான் கிட்டத்தட்ட நம்ம நட்டின மறுநாள் தான் நட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு நெல் எந்திரிச்சு வரல. அது வந்து கிணற்று பாசனம் முழுக்க கிணத்து தண்ணியை மட்டும்தான் இது பண்ணுறாங்க. நெல்லுக்கு வந்து அவங்க மழைநீரை தேக்கி வைக்கிறதில்ல. நம்ம மழைநீரை தேக்கி வச்சோம். ஒரு நாள் முன்னே நட்டது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் மழைநீரோட மகிமை. தயவு செஞ்சு நீங்களும் விவசாயம் பார்க்குறீங்கன்னா மழைநீரையே நெல்லுக்கு பயன்படுத்துங்க. அது அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்குங்க. இன்றைக்கி டிசம்பர் 12ஆம் தேதிங்க. ஆக்சுவலாக நவம்பர் 16ஆம் தேதி நட்டது, டிசம்பர் 12ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மேனி வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா மக்காச்சோளத்துக்கு மேல் போடுறவங்கலாம் வயலில் தான் போட்டணும் அப்படிங்கிறது ஷார்ட்ஸ் ரெகுலராக பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு சைடில் இருந்ததை அடுத்து பருத்தி போடுறதுக்காக தயார் பண்ணதுக்கு ரொட்டேட்டர் விட்டு அடித்து போட்டாங்க. பாருங்கள் எந்தளவுக்கு தட்டி விழுந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஓரளவுக்கு நல்லா தட்டி முடிச்சாச்சு. நெல் வளர்ச்சி நல்லபடியாக இருந்துச்சு. மக்காச்சோளம் இருந்ததுல அதனால் பூச்சி தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தான். ஆனால் அந்த மாதிரிக்கு எதுவுமே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியது தான். ஆனால் என்ன சொல்கிறது, 2 டைமோ இல்லை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம கிணத்து நீர் பாசனம் விட்டுருந்தோம். மற்றது எல்லாமே மழை நீரை வந்து வெளியே விடாமல் அப்படியே உள்ளே தேக்கி வச்சு தாங்க இந்த தடவை நெல் முழுக்க விவசாயம் பார்த்தோம். ஏன் அப்படின்னா நம்ம கிணத்துல வந்து தண்ணி வந்து சப்ப தண்ணி அப்படிங்கிறதுனால முழுக்க மழை நீரை நம்பி தான் இந்த தடவை நம்ம நெல் போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணுங்க. அதே மாதிரிக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே தண்ணி உள்ளே நிற்கக்கூடாதுங்க. ஒரு வேர் பிடிச்சதும் ஒரு 2-3 நாளைக்கு லைட்டாக தண்ணி இல்லாமல் காயப்படணும். அப்படி காயப்போட்டோம்னா சீக்கிரம் வந்து தழுப்பு போடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காயப்போட்டுட்டு அதுக்கப்புறம் பழையபடிக்கு தண்ணி உள்ளே ஏற்றி
உள்ள தண்ணி கட்டி வச்சிரும். அப்படின்னா நல்லா வேர் பிடிச்சி, அதாவது வேர் நல்லா வெடித்து நிறைய பறந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதான் பாருங்கள், நம்ம நெல் இவ்வளோக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து எப்படின்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம வயலில் முடித்த பொதி. அதாவது பொதி வெடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, பொதி எந்த திசையில் வெடிக்குது அப்படிங்கிறது, எந்த திசையில் வெடித்து எந்த திசையில் சாயுது அப்படிங்கிறத பொறுத்து விளைச்சல் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவார். எனக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் என்னென்னா, பொதி வந்து வயலோட கிழக்கு பகுதியில், அதாவது நம்ம நட்டுருந்தோம் அப்படின்னா வயலை ரெண்டாக பிரித்து, அந்த பிரித்த பகுதியில் கிழக்கு பகுதியில் வந்து பொதி வெடிச்சது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈசான மலையில் வெடிக்கிறதும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லா விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்களா? ஈசான மலையிலையும் சரி, குபேர மலையிலையும் சரி, பொதி வெடித்ததுன்னா நல்லா விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது பார்க்க கொஞ்சம் முட்டத்தனமாக தெரிஞ்சாலும் அது ஒரு நம்பிக்கை தானேங்க. சரிங்களா? நம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பிக்கை வர அளவுக்கு மேலே போனால் பிரச்சனை தாங்க. சரிங்களா? பெரும்பாலும் இந்த அளவுக்கு விளைச்சல் வந்ததை பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஏன்னா முழுக்க மழைநீரை மட்டுமே தேக்கி வச்சு பார்த்த விவசாயங்க. ஆர்என்ஆரில் இந்தளவுக்கு உயரமும் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் கருதுகளும் அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஆர்என்ஆர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சன்னரக அரிசி தான், ஆனால் இந்தளவுக்கு உயரம் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே நம்பலைங்க. வேறு எதுவும் ரகம் போட்டு சும்மா போய் சொல்கிறீங்களா, எல்லா ரகம் தெரியாமல் இது பண்ணுறீங்களான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டு கிண்டல் கூட பண்ணாங்க. அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சி இருந்துச்சுங்க நெல்லில். 47 நாள் 48 நாள் ஆகுது. எல்லாத்துலேயுமே நல்லபடியாகவே பொதி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நெல் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பக்கத்தில் நமக்கு அடுத்த நாள் நட்டதில் இன்னும் பொதிக்கான அந்த வறட்சி கூட மேலே எழுந்திரிச்சு வரலைங்க. அதுதான் ஒன்று. நம்ம போட்டிருக்க நெல் ரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்என்ஆர்னு சொல்லுவோம், ஒட்டு ரகம் தான். இது வந்து சன்ன ரக அரிசியை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 114 இது இருக்கும். பெரும்பாலும் எங்கள் ஏரியாவில் அதிகமாக இப்போ ஆர்என்ஆர் தான் பயிரிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட குண்டாலுக்கு 2500 2800 வரைக்கும் கூட போகுது. ஏன்னா சன்ன ரக அரிசியாக இருக்கிறதுனால இந்த பையரிசி தயார் பண்ணுறாங்கல்ல, அவங்க அதிகமாக டேரெக்டாக மில்லுக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அந்த ரேட்டு கிடைக்குது. இல்லைன்னா 2000 மேலே ₹1 எவனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது விவசாயம். நெல் போட்டு 62 நாள் தான் பார்த்திங்களா. ஆர்என்ஆர் இது 80ஆம் குருவை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 80 நாளில் அது கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராகிடும். 80லேருந்து 90 நாளில் முழுசாக அது அறுவடைக்கு தயாராகிடும். அந்த மாதிரி ரகம் தான் இது. எந்த மாதிரி இருக்குது என்ன அது அப்படிங்கன்னு பாருங்கள். பக்கத்து வயல்களில் ஆர்என்ஆர் தான் போட்டிருக்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா மழைநீர் அதிகமாக தேக்க வச்சு மழைநீர் மூலமாகவே விவசாயம் முழுக்க பண்ணுற மாதிரிக்கு நான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் சேர்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்குது. பொதி கொஞ்சம் கம்மி தான், எனக்கு கொஞ்சம் கலக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. பார்ப்போம். இந்த மயில்களோட எமத்து தான் பெரிய எமத்துன்னே. சரி இருக்கா, நெல்லை விட்டு தனியாக பிரித்து இந்த மாதிரிக்கு நெல்லில் தனியாக பிரித்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிடுது. இந்தா அடுத்து ஃபுல்லாக இந்த ஓரங்களில் திட்டு நீட்டி எல்லாமே மயில் சாப்பிட்டது தாங்க. என்ன பண்ணுறது, சுற்றி துணியை தான் கட்டணும் மயில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. பொங்கல் முடிஞ்சதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரமே சரியான மழை. பொங்கல் முடிஞ்ச 4ஆவது நாளே நல்ல மழை பெஞ்சு ஃபுல்லாக வெள்ளைக்காடை இருக்குது. தண்ணி இன்னைக்கு தான் வச்சிருக்குது. நிழலாம் வரல பரவாயில்ல இருக்குது. ஆனால் அந்த மயில்கள் தான் அதிகமாக ஓரங்களில் நீட்டி இதில் நெல் இருக்கும், ஆனால் வெளியே நீட்டிக்கிட்டு தான் அதில் நெல் இருக்காது. காரணம் என்னென்னா மயில்கள் மொத்தத்தையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுதுங்க. என்ன பண்ணுறது, சுற்றி இதுக்கு ஒரு துணியில் ஏதாச்சும் கட்டினா தான் இந்த ஓரங்களில் இருக்கிற நெல்லுகளை காப்பாற்ற முடியும். நெல் நல்லாவே வந்துருச்சு. நெல் நல்லாவே பழுப்பு தட்டிடுச்சு. இன்னும் 10லேருந்து 15 நாளில் அறுத்துடலாம். ஆனால் இருந்தாலும் ஓரங்களில் மயிலோட தொந்தரவு அதிகமாக தான் இருக்குது. இந்த வயலில் நெல் போட்டிருக்க வேண்டியது சரி, ஏதோ ஒரு இதில் விட்டாச்சு. இல்லைன்னா 2 வயல்லையும் போட்டு ஒரு போல் அறுத்துருந்துக்கலாம். 6 நார் தான் போட்டிருக்குறோம். நல்லா தான் இருக்குது நெல். ஆனால் பொதி இந்த தடவை கம்மி தாங்க. பொதி கம்மி அப்படிங்கிறது வந்து கருது நெல் விதைகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இதுதான். நெல் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை கொண்டாடு உள்ளதுன்னு. விழுந்துச்சுன்னா அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். கருது கிட்டத்தட்ட தலசாய ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே விளைஞ்சி முடிச்சிருச்சு. நீயும் கருக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா தெரியும். ஆனால் விளைச்சல் கொஞ்சம் கம்மி தாங்க. கலக்கத்தான் இருக்குது. நல்லா நெருக்க பிடிச்சி வரும். இது வந்து ஆர்என்ஆருங்க.
மேற்க பிடிச்ச உரம். ஆனால் அந்த தடவை அந்தளவுக்கு ஒன்றும் நெருக்கி பிடிச்ச மாதிரி தெரியலை. சரி ஓகே, இந்த தடவை நமக்கு கிடைச்ச அவ்வளோதான். ஏன்னா எந்த உரம் அந்த பூச்சிக்கொல்லியில் எதுவுமே அதிகமாக அடிக்கலை. ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஈக்கொடிக்கு மட்டும் அடிப்போம். அதாவது இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமாக இருக்கும் பனி நேரத்தில். அந்த அதுக்காக மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் அடித்தது. மற்ற டைம் எதுவுமே அடிக்கலை. இந்த ஓரங்களில் சாஞ்சி நிற்கிற எல்லாமே மயில்கள் பார்த்து வளதாங்க. கிட்டத்தட்ட மயில்கள் எல்லாத்தையுமே உருவிடும். இந்த மயில் தொந்தரவு அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால தான். பார்ப்போம். ஆனால் அந்த நெல் அறுவடை தாங்க சரியான கூட்டாகி போச்சு. வண்டி கிடைக்காதுன்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு வண்டியும் வரல. ஆனால் கடைசி சும்மா தற்செயலாக வயலுக்கு போகமான்ட்டு போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வண்டி வந்துச்சு. அப்படியே கையை கட்டி உள்ளே இறக்கியாச்சுங்க முடியாது. ஏன்னா இந்த டைம் வந்து சீசன் டைமு. வண்டி எங்கள் ஊர் காட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வண்டிக்கு கமிஷன் பார்க்குறாங்க தான் எந்த வண்டி எங்கே போகணும்னு சொல்லி யாரை வண்டி போகணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கிட்ட கலெக்ஷன் வந்து வண்டிக்காரங்க இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிட்டு ஊருக்காரங்க அவங்க தான் பெரிய அவங்க நம்ம ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுவோம். ஆனால் அவங்க 4 பேர் மொத்தம் ஒரே இடத்துல கிடைக்காத தான் பார்ப்பாங்க. நம்ம மாதிரி தனித்தனியாக வயல் இருக்குது. அங்கே ஒரு 2 வயல் மட்டும் வச்சுருக்காங்க. நம்ம அறுக்க வரது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. வேறு வழியில் அப்படி தான் இருந்து ஒவ்வொருத்தராக தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடம் நமக்கு வயல் வந்து ரோட்டை ஒட்டின மாதிரியே இருந்ததுனால டக்குன்னு உடனே வண்டியை டேரெக்டாக உள்ள வயலுக்குள்ள இருக்க சொல்லி அறுவடை ஆரம்பிச்சாச்சு. வந்து அமைஞ்சதும் நமக்கு 4 வீல் டிரைவில் இருக்கிற ஒரு கருதல் வண்டி தாங்க அமைஞ்சது. இந்த மல்டிகிராப் த்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சகதியாக இருந்தாலும் அறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் சகதியாக இருந்தாலும் அறுத்தலாம் அப்படின்னா 4 வீலும் மூவிங்கில் இருக்கும். போன இடம் வந்த வண்டி தான், இதே வண்டி தான், இதே எஸ்டிஆர் இவங்களோட தான் வந்துச்சு. இவங்க வந்து சேலம் பக்கத்தில் இருந்து வந்துட்டோம். சேலமாக நம்ம திருவண்ணாமலைக்கு அந்த சைடு அந்த ஊர் பேர் மறந்துட்டாங்க. நல்ல ஒரு ஊர். அங்கேருந்து தான் ரெகுலராக எங்கள் ஏரியாவுக்கு இவங்க தான் வருவாங்க. சேலத்துலேருந்து 2-4 வண்டி வரும். அடுத்து லோக்கலில் அங்கே வாஸ்தேவனூர் சைட்லேருந்து ஒரு 2-3 வண்டி வரும். சொரட்டையிலேருந்து 2 வண்டி. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி எங்கெங்கேருந்து வரணும்னு சொல்லி தெளிவாக பார்த்துருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி படிக்கலாமே 2 படிக்கும் 5 நிமிஷம் ஆகட்டோம்னா கூப்பிட்டு வந்தாலும் வண்டிக்குள்ள புரோக்கரை கரெக்டாக வந்துடுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா வண்டியை கலெக்ஷன் பண்ணிக்கிறது அந்த புரோக்கரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் அவங்க தான் இப்போ டிராக்டர் வச்சுருப்பாங்க தெரியுமா, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டிராக்டரை தான் அந்த மாதிரிக்கு நெல் பிடிக்க கொடுத்துருவாங்க. ஒரு லோடு கொண்டு போய் நெல் தட்டுறதுக்கு 300 வாங்குவாங்க. சரிங்களா? அதனால் அந்த 300 விட்றக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இதுதான் அந்த புரோக்கருக்கு வந்து கூலி மாதிரிக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் அவங்க வண்டியை மட்டும் டேரெக்டாக கொண்டாந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெல் சூப்பராக அறுத்து முடிஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 மூடை கரெக்டாக சொல்லணும்னா வந்துருந்துச்சுங்க. ஒரு தொட்டி ஃபுல்லாக. இந்த வயலில் எப்பவுமே நம்ம போட்டாலும் 9 மூடை அந்த 10 மூடை சாயந்தரம் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த 10 மூடை தான் நமக்கு வீட்டில் எப்போவுமே சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வெளியே எங்கேயுமே வாங்குறது இல்லைன்னா இப்போ நம்ம வெளியே அரிசியாக வாங்கினோம்னா 5000, 1500 வரக்கூடாது. மாதம் 1500 போட்டு என்ன விட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வயல் இருக்குது, சொந்த வயல் இருக்குது அப்படிங்கிறத என்னன்னாலும் போய் மழை வச்சு விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரிக்கு நெல் உற்பத்தி பண்ணி நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு அது திரும்ப காய போட்டு புழுங்கல் அரிசியை மாற்றி நம்ம லோக்கல்லே நமக்கு நெல் அரைக்கிற நெல் இருக்குதுன்னா அதனால் அவங்க கொடுத்தா நல்லா அரைச்சி எடுத்துக்குவாங்க. ஆனால் வெளியே இருந்து வாங்குகிற பயிற்சி அது பாலிஷ் பண்ணுது. ஆனால் நம்ம பாலிஷ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே விளைவிச்சா இருக்குது. அதிகமாக மருந்து அடிக்காமல் உரம் சேர்க்காமல் இயற்கையாக கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு செயற்கை உரங்கள் மட்டுமே சேர்த்து அரைச்ச ஒரு இதாகும். இப்படி அரைச்ச நெல் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வருஷம் பூரா இது. ஏன்னா வீட்டில் மொத்தமாக 3-4 பேர் தான் இருக்கிறோமா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி எதுவும் கொடுத்து விடுவோம். அவ்வளோதாங்க. அவங்களுக்கு இந்த 10 மூடை நெல் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. நெல் அறுவடை முடிஞ்ச மறுநாளே என்ன பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி களத்தில் போட்டு காய வச்சாச்சுங்க. நமக்கு ஊராட்சி சார்பில் ஊரில் வந்து ஒரு 2 களம் இந்த மாதிரிக்கு சிமெண்ட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம விளைவிக்கிற பயிர்களை காய போடுறதுக்காக.
இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் சரியாக அவங்கவுங்க அடித்து முடிச்சுட்டு நெல் காய போட்டோன்னா அள்ளிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த சைடில் ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் காணம் போட்டிருந்தாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காணம் எள்ளு போடுறவங்க அடித்து அவங்களோட எல்லாத்தையும் காண எள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அது மீதி இருக்க சக்கை கசடு எல்லாத்தையுமே அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதில் சைடில் ஒரு ஓரமாக தூக்கி போட்டு அங்கேயே தீ வச்சுருவாங்க. அது வந்து சிமெண்ட் வெடிச்சிரும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விவசாயத்தில் வர்ற அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அப்படியே அப்புறப்படுத்தி திரும்ப நம்மளோட வயலில் கொண்டு போய் போட்டோம்னா அதுவே ஒரு நல்ல உரமாகும். அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிக்கு ஃபுல்லாக நல்லா வெயிலில் நல்லா காய போட்டுட்டு இந்த நெல்லை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா எந்தளவுக்கு வெயில் காயுதோ அந்தளவுக்கு பூச்சி தொந்தரங்கள் இருக்காது. இதில் ஒரு பெரிய கூத்து ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, நம்ம இல்லாத நேரம் நம்மளோட நெல்லை வியாபாரி வந்து எடை போட்டுட்டாங்க. வேறு இன்னொருத்தரோட நெல்லுன்னு சொல்லி நினச்சி உங்களோட நெல்லை எடை போட்டான் சாரின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி மட்டும் கரெக்டான டயத்துக்கு வரலன்னா இவ்வளோ பாடுபட்டு வளர்த்த நெல்லை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. வேறு வழி இல்லை. அது எப்படியோ சண்டை போட்டு வண்டியில் ஏற்றின நெல்லை கீழே திரும்ப இறக்கி வச்சு போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மூடை நமக்கு நெல் வந்துச்சு. இந்த நெல்லை வச்சு தான் அந்த வருஷத்துக்கான சாப்பாடு மொத்தமே ஓடும். உங்கள்கிட்ட வயல் இருந்துச்சுன்னா நீங்களும் தயவு செஞ்சு இதே மாதிரிக்கோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான நெல்லை நீங்களே உற்பத்தி பண்ணி தனியாக சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாட்டணும் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது, விவசாய சம்மந்தமான வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.